வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 25 புதன்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை வந்து 50 ரூபா குறைஞ்சிருக்குங்க. சாமந்தி, முல்லை, கனகாம்பரம் பூக்களுடைய விலையுமே நேற்றிருந்து அதே விலைக்கு விற்குது. இன்னைக்கு நீங்கள் பூக்கள் வாங்குறதுக்கு பிளான் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். பூக்களோட விலையெல்லாம் நேற்றிருந்து அதே விலைக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ வந்து கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு வந்து 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ வந்து கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கனகாம்பரம் ஒரு கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி வெள்ளை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் ரோஜா கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 100 ரூபாய். அரளிப்பூ கிலோ 150 ரூபாய். செண்டு மல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து ஒரு கிலோ வந்து இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலையில மல்லிகைப்பூ மட்டும் நேற்று இருந்த விலையை விட 50 ரூபா குறைஞ்சிருக்கு. மற்ற பூக்களோட விலை எல்லாமே சீராக இருக்கு. வாரத்தினுடைய நடுப்பகுதி அப்படிங்கிறதுனால பூக்களோட விலைகளில் பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லைங்க. நீங்கள் பூக்கள் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ள கிலோ கணக்கில் வாங்கி வீட்டில் நீங்கள் கெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பூக்கள் வாங்குகிற செலவை உங்களால் பாதியாக குறைக்க முடியும். பூக்களை குறைவாக வாங்கினா போதும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாக மாலையாக கெட்டி விற்கிறாங்க. அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களால் விலை குறைவாக பூக்களை வாங்கிக்கலாங்க. நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் லிஸ்ட்டை வீடியோவை வெளியிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா லாபம் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு போங்க. அதன் மூலம் தான் உங்களுடைய வீட்டு பட்ஜெட்டை குறைக்க முடியுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பூக்களோட விலை என்னன்னு பார்த்துக்கலாம். நன்றி.